உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டிவைன் மெசேஜ் பார்க்குறோம். இன்னைக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் வணங்குற உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காடஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சில பேர் குருமார்களை வழிபாடு பண்றதுனாலும் குருமார்களை மனதில் நிறுத்திக்கோங்க. கமெண்ட்ல அவங்க நேம்க்கு தேங்க் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் தராங்க, என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு வழிகாட்டுதல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல 3 பைல் வைக்கிறேன். நீங்க நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சில பேருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ரொம்ப ராசியா இருக்கலாம், செகண்ட் இல்லைன்னா தேர்ட், அது மாதிரி நம்பர் வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சொல்லுங்களே, ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். The lovers, Archangel Raphael. Make choice from your heart, deeply emotional commitment, the power of love. உங்க நபர் உங்களுக்கு ஒரு நல்ல கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல பாண்டிங், லவ் பாண்டிங் கொடுக்கக்கூடிய நபரை நீங்க அட்ராக்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு யார்கிட்ட இருந்து அது ப்ரப்போசல் வரலாம். இல்லைன்னா ஆல்ரெடி லவ்வர்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க உங்களுக்கு ஒரு சரியான சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு இணக்கமான ஒரு அந்த சூழ்நிலை ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணி தரேன், நான் ஒரு வாக்கு கொடுக்கறது, நான் உனக்கு ஏதாவது கிஃப்ட் தானா பண்ணுவாங்க. சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குற விஷயத்த பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்க நபர், உங்க பார்ட்னர் உங்களுக்கு சொல்லலாம். இது லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்க 2 பேருமே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு உங்களோட இந்த லவ் பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸோ அதனால பழைய விஷயங்களை பேசி பேசி திரும்ப அந்த என்ன சொல்றது, வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏறி உட்காந்துக்காதீங்க, பாஸ்ட் பேசாதீங்க. இன்னைக்கு உங்க பவர் ஆஃப், அதாவது உங்களோட அந்த உண்மையான லவ், அந்த அஃபெக்ஷன் இன்னைக்கு தெரியும், ஓகேவா? அதே மாதிரி உங்க நபர்கிட்ட இருக்கிறது. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2, தி மூன், ஆர்கேஞ்சல் ஹானியல், தி ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் யுவர் பிளான்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத விதத்துல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். சூப்பரா இருக்காங்க ஹானியல், பியூட்டிஃபுல் ஏஞ்சல், அதாவது மூணோட வந்திருக்காங்க. எஸ், நீங்க லிசன் யுவர் இன்ட்யூஷன் ஃபார் அக்யூரேட் கைடன்ஸ். சில பேருக்கு கொஞ்ச நாளாவே இன்ட்யூஷன் சரியா வேலை பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு டே உங்களோட இன்ட்யூஷன் நல்லாவே இருக்கும். மூன் எனர்ஜி நல்லா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு, ஓகேவா? ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் இன்னைக்கு. சில பேர் பயப்படுறீங்க. உங்களோட அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுங்க, பயப்படாதீங்க. அந்த பயத்துக்கு எதுக்காக இந்த பயம் வருது? ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க அதை ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்றதுக்கு முடியாம அதை நினைச்சு பயந்துட்டு இருந்தா அது அப்படியே தான் இருக்கும். ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் அண்ட் க்ரோ ஸ்ட்ராங்கர். அந்த ஃபியர்ல இருந்து நீங்க வெளில வாங்க, உங்களை ஸ்ட்ராங்கரா மாத்திக்கோங்க. அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. என்ன விஷயமா இருந்தா, யார் நீ சொல்லு, வா பேசலாம், வா. பேசுறதுக்கே பயப்படுறது சில பேர். அந்த விஷயம், ஐயோ இந்த மாதிரி போய் பேசினா அவங்க சரியா வருமா, அவங்க இப்படி பேசுவாங்க, அவங்க அப்படி பண்ணிடுவாங்க, இந்த விஷயம் சரியா வராது. அது என்னவா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அதை நீங்க என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்துல இருந்து வெளியில வாங்க, அதை கத்துக்கோங்க, மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க, அதுல இருந்து க்ரோ ஆகுங்க, ஓகேவா? எவ்வளவு அழகான அந்த கீழே இருக்க இந்த லைனை, எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு 4 வார்த்தையில ஈஸியா முடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அவ்வளோ வார்த்தைகள், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு உங்களோட இன்ட்யூஷன் நல்லா இருக்கு. சில பேர் ரொம்ப பயம், பதட்டம்லாம் இருந்துன்னா அதை வெளியே விடுங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க. தைரியமா ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணதுக்கு பயப்படுறீங்கன்னா ஃபேஸ் பண்ணுங்க. அதுல இருந்து வெளியே உங்களை ஸ்ட்ராங்கரா மாத்திக்கோங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உங்களோட பிளான்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சில பேர் வெளியூருக்கு போறதுக்கு, வெளிநாட்டுல போய் ஜாப் பண்றதுக்கு, அப்புறம் ரிலேஷன்ஷிப்காக, அந்த மாதிரி கூட தெரியுது, ஓகேவா? என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற தைப்பூசத்தன்று
உங்களுக்கு தீட்சை கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது. அன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் வந்து குருக்கிட்ட தீட்சை வாங்குறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முருகனுடைய அருளால், குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும். காட் bless யூ. இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் bless யூ. குருச்சரணம். ஃபைல் 2க்கு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு வந்து சில நீங்கள் வந்து பெட் அனிமல்ஸோட இன்றைக்கி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு பைரவர் வழிபாடு நீங்கள் பண்ணுறது, இதெல்லாம் கூட நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணிங்கன்னா அவரோட பவர் எனர்ஜி நல்லா இருக்குது. அவர் எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கார். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு அப்பப்போ உங்களோட இருந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் காடை ப்ரே பண்ணுறீங்கன்னா அவரோட எனர்ஜி உங்களுக்கு இருக்குது. அவர் ப்ரொடெக்ஷனில் இருக்கார். ஓகேவா? அதனால தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. யாம் இருக்க பயமேன் அப்படின்றார். ஓகே, இப்போ பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3 சொல்லுங்களே, இன்னைக்கு நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்கேஞ்சல் ஜெர்மிலியல், starting a new life, finding your purpose and forgiving and compensate review of the past. நீங்கள் வந்து நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு. அதுக்கான விஷயங்கள், முயற்சிகள், நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, என் கணவர் ஏன் இப்படி பண்ணுறாங்க, என் பிள்ளைகள் ஏன் பண்ணுறாங்க. இது சில மேல் வந்து என்னோட மனைவி இப்படி இருக்காங்க, குழந்தைகள் இப்படி இருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு நியூ ஸ்டார்ட், நீங்கள் அதையே பேசாதீங்க. அதில் வந்து ஒரு படிப்பினை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கான அந்த லைஃப் என்ன, உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன விஷயம் வந்தது அதை புரிஞ்சுக்கோங்க, மன்னிங்க. நீங்கள் அந்த பழைய விஷயத்திலிருந்து கம்பேன்ஷனேட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது ஏற்றுக்கிறது, மன்னிக்கிறது, அதை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதோட அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுறது. புரியுதா? சும்மா அதையே போட்டு 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 ஓட்டாதீங்க. அதை போட்டு போட்டு ஓட்டினீங்கன்னா திரும்ப 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 அந்த மாதிரி விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே, சரி. அதனால ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்த பர்பஸ் என்னங்கிறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்கும்ன்றார் ஏஞ்சல். ஓகே, தேங்க் பண்ணுங்க ஏஞ்சலுக்கு, ஜெர்மிலியருக்கு. ஓகே, சரி. இந்த ரீடிங் இன்னைக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. ஏதாவது டவுட் இருக்கு, உங்களோட லைஃப் பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, இந்த கணவன் மனைவி குழந்தைகள் பற்றி, அவங்களோட எதிர்காலம் பற்றி, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு வந்து இந்த திருமணத்தில் ஏதோ பிரச்சனை, இந்த 3வது கார்டு வழி அந்த ஃபைல் 3ல அப்படி தான் தெரியுது. சில விஷயங்கள் வந்து நீங்கள் நியூ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. சில பேர் வந்து இதில் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவங்கள மன்னிக்கணும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. பழைய விஷயங்களை ஒரு வாட்டி பேசி தீர்த்துட்டு நீங்கள் அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறது மீன்ஸ் அவங்கள விட்டுட்டு நியூவாக இன்னொரு லைஃப்க்கு போக சொல்லலை. அந்த லைஃப்லேயே தான் நீங்கள் அதுக்கான விஷயங்களை பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. சில பேர் வந்து பல பிரச்சனைகளோட அந்த மல்டிபிள் பிரச்சனைகளோட இருக்கீங்க. உங்களுக்குலாம் நான் வந்து தனியாக பார்த்து சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கும். இது வந்து கலெக்டிவாக வர மாதிரி தெரியுது இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது. சில பேர் வந்து பர்டிகுலராக உங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் என்ன தீர்வு எதிர்பார்க்குறீங்க, அந்த உறவு சரியில்லாத உறவுனா அதுக்கு நான் வந்து எப்படி அதோட நான் இன்னும் பயணிக்க முடியும், இன்னும் என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வலியை தான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்க மாதிரி இந்த கார்டு வழியாக எனக்கு தெரியுது, இன்ட்யூஷன் வருது. அப்படிலாம் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் ரீடிங் தான் வரணும். கன்சல்டேஷன் எடுக்கும் பொழுது உங்களுக்கான அந்த டெப்த்தாக நான் கொடுக்க முடியும். இந்த சோலோட நீங்கள் வந்து ஜேர்னி பண்ணணுமா வேணாமா, இது மாறுமா, இது மாறாமல் இப்படி தான் இருக்குமா, இல்லை நியூ ஸ்டார்ட்னா நியூ பிகினிங்ஸ் கூட ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். ஓகேவா? புதிய லைஃப்காக நீங்கள் ட்ரை பண்ணலாமா இதை விட்டுட்டு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு டெப்த்தாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் வாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க, கால் பண்ணாதீங்க. இது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், புக்கிங்க்கு தான். அது அப்பாயின்மெண்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கணும் வாட்ஸ்அப்பில். ஓகேவா? சரி,
காட் bless you குரு சரணம்.